கொடுத்த வாக்கை வாகை சூடு கை. எதற்காக இறைவன் இந்த கையை படைச்சிருக்கான்? உயர்ந்து விட்டால் உனக்கு கீழே கிடப்பவர்களுக்கு கரம் பற்றி மேலே இழுத்து கொடு. கை. வாள், வாக்கை, வாகை, கை, வாழ்க்கை. நான் தனியா ஒரு நாள் யோசிச்சு முடியும், இது எந்த புத்தகத்தில் படிச்சிட மாட்டீங்க. உச்சரிக்கிறேன் ஒரு வார்த்தையை நீ 10 முறை பிரசவம் 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 பிரசவமா சுகப்பிரசவம். சுகமா வாழ்ந்துட்டு சாகிறதுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு இருக்கின்றத தமிழ்ல எவ்வளவு அழகா வச்சான். சுக சகத்தை தூக்கி கடைசியில் வச்சு சுகத்தை தூக்கி முதல்ல வச்சு சுகப்பிரசவம். நம்ம பாசிட்டிவ் வச்சு வாழ்வதற்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படி சொல்றாங்க. பிரசவம் பிறக்கும் பொழுதே இன்னொரு சவம், அதுதான் பிரசவம். தமிழ்ல அப்புறம் சுகம் தெரியும். எல்லா காலையில ஆடி விட்டு டயர்டா கிடக்குறீங்க இஷ்டத்துக்கு பார்த்துட்டு வந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசலாம், பாடலாம். மகிழ்ச்சி. அண்ணனோட அதே மாதிரி கவிதை, கவி எழுதும் கவிதை கதையாக இல்லாமல் விதையாக நெஞ்சில் தைக்க வேண்டும். கலைஞர் கருணாநிதி சொன்னார். ஐயா என்ன சொல்லிடுறாங்கன்னா, உயிரையும் மெய்யையும் விதை. உயிர் மெய் கலந்தது இக் பிளஸ் ஆக்கா. உயிரை மெய்யையும் கலந்தது கா, உயிரையும் மெய்யையும் கலந்து விதை.